என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சுட்டு, ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்த மாரி இருக்கு. அதனால நைட் டின்னருக்கு இன்னைக்கு வெளியில போலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஹேர் கட் பண்றதுக்காக சலூனுக்கு போணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணி ஒரு 4 மாசம் பக்கம் ஆயிட்டு. ஆனா, அவளுக்கு ஹேர் கட் பண்றதுல ரொம்ப இஷ்டம் இல்ல. முடி வந்து என்ன மாதிரி நீளமா வளர்க்கணும்னு சொல்லுவா. ஆனா, இப்பவே ஒரு சில நேரம் முடி கண்ணுக்குள்ள விழுதும்பா. சரின்னு ஒத்த ஜட போட்டு விடுவேன். போட்ட உடனே ரப்பர் பேண்ட கழட்டிருவா. தல வலிக்குதுன்னு. அவளுக்கும் ஈஸியா இல்ல மெயின்டெயின் பண்றதுக்கு. சரி இன்னைக்கே ஹேர் கட் பண்ணிடலான்னு, ஃபர்ஸ்ட்டு நாங்க டின்னர் சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். அப்புறமா சலூன் போறதா பிளான். எப்பவும் வெளியில வந்தா பிரியாணி தான் சாப்பிடுறோம். இன்னைக்கு பிரியாணி வேணாம் அப்டின்ட்டு நான் சிலோன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் தந்தூரி ரொட்டி கூடவே பன்னீர் பட்டர் மசாலா சொல்லியிருந்தாங்க. அப்படியே சிக்கன் லாலிபாப், ப்ரான் 65லாம் ஆர்டர் பண்ணி நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஹேர் கட் பண்றதுக்கு என் ஹஸ்பண்ட் எப்பவும் வர சலூனுக்கு தான் பாப்பாவ கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவ புது இடம்ன்றதுனால வந்ததும் கொஞ்சம் பயந்துட்டா. அதுக்கப்புறமா அப்பா எப்பவும் இங்க தான் வந்து ஹேர் கட் பண்ணுவோம். அழகா பண்ணி விடுவாங்கன்னு சொன்னோனே அவ கொஞ்சம் ஓகேவாயிட்டா. எப்பவும் போல பாய் கட் பண்ணியாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் அவளுக்குமே மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வர்றப்போ அப்படியே கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட் ஒரு 9 மணி போல வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.